சொல்லிட்டு என்கிட்ட காசே இருக்காதுடா, நான் நைட்டு சாப்பிட மாட்டேன், சாப்பிடாமே தூங்கிடுவேன், காலைல வந்து ரூமில் சாப்பாடு போடுவாங்க அப்படியா, அது மட்டும் சாப்பிடுவேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட சொல்லிட்டு இருப்போனா. ஒரு நாள் நான் எனக்கு வந்து பேசும்போது ஊருக்கு அதெல்லாம் பேசிட்டு இருக்கும்போது, மச்சான் நான் என்ன பண்ணலாம், நம்ம 2 பேரும் ஆளுக்கு ஒரு நாளைக்கு ஒரு ஒருத்தராக யூஸ் பண்ணுவோம்டா, ஒரு நாள் நான் செலவு பண்ணுறேன், ஒரு நாள் நீ செலவு பண்ணேன், நம்ம சாப்பிட்லாம். அங்கே வந்து சங்கீதா இருக்கும், சங்கீதா ரெஸ்டாரண்ட் ஒர்க் பண்ண அந்த அண்ணன் உங்களுக்கு பேர் கூட எனக்கு தெரியாது, சங்கீதா ரெஸ்டாரண்ட் இருக்கும் அங்கே கராமா, அந்த ஏரியா பேர் கராமா, அல் கராமா அப்படின்றது அந்த ஏரியா பேர். முடிஞ்சிட்டு வேஸ்ட்டாக போதும், அதை ஒரு பைக் எங்களுக்கு கொடுத்தாரு, தம்பி நீங்கள் சாப்பிடுங்கப்பா, சாப்பிட்றேன் நீங்கள் சாப்பிட்டு போங்க அப்படின்னு கொடுப்பாரு. அது வந்து அவர் வந்து எடுத்து அதை விற்கலாம், அவர் பசங்க எடுத்துகிட்டு போகலாம், அவங்க எடுத்துகிட்டு போகலாம். அவர் எனக்கு ஒரு பைக் கொடுக்கணும், பில்லிங்கில் சொல்லிட்டு தான் கொடுப்பாரு. அவங்க டீமை ஏமாத்தவங்க எனக்கு ஒரு பைக் இட்லி வரும், 2 இட்லி ஒரு நாள் சாப்பிடும். 2 இட்லி சாப்பிட்டா பெரிய விஷயம். அந்த 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 ஒரு ரூபாய்க்கு இட்லி வாங்கி சாப்பிட்டது அது பெரிய இம்பாக்ட் பண்ணிச்சு. அப்போதான் கஷ்டப்படுற ஃபீல் வாழ்க்கையில் வந்து, ஏன்னா அம்மா அப்பா கூட இருக்கும்போது இதெல்லாம் தெரியாதுல்ல, நம்மளே நம்மளை பார்த்துக்கிட்டு ஏதோ ஒரு காசை சேர்த்து, இதெல்லாம் நான் படத்தில் பார்த்த மாதிரி வாழ்ந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் கொடுத்துருக்காங்க. அண்ணன் 1 ரூபாய்க்கு பிரியாணி தரன்னு போட்டிருந்தாரு. மேக்ஸிமம் எல்லா க்ரௌடுமே வந்துச்சு, ஆனால் மேக்ஸிமம் எல்லாருக்குமே பத்தல. ஏன்னா ஒரு செட் ஆஃப் குவான்டிட்டி தான் போட்டிருந்தாங்க. நிறைய க்ரௌடு வந்து நின்றுருந்தாங்க, நிறைய பேருக்கு கிடைச்சிது, நிறைய பேருக்கு கிடைக்கவும் இல்லை. ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இயர் மறுபடியும் பண்ணுவாங்க, அப்போ வந்து நம்ம வீடியோ பண்ணுவோம் கண்டிப்பாக. இப்போ சாரிப்பா, இப்போ நமக்கே பிரியாணி கிடைக்கலைங்க, நம்மளுமே வந்து சப்போர்ட் தான் பண்ணியிருந்தாங்க, க்ரௌட்லாம் பேலன்ஸ் பண்ணியிருந்தா நமக்கே பிரியாணி. அண்ணா எனக்கு தான் பிரியாணி தருவீங்களா? சரி, இன்னைக்கு மே தின நல்வாழ்த்துக்கள் நல்லபடியாக முடிஞ்சிச்சு. அண்ணா நீ சொல்லலாம். மே தின நல்வாழ்த்துக்கள். இப்போ நாங்கள் சாப்பிட போகிறோம். ஓகே பாய். தேங்க்யூ. உங்கள் எல்லாருக்குமே மே தின நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். பிரியாணி வந்து அருமையான பிரியாணி. எப்பவுமே அவர் வந்து ஃபுட் ரிவ்யூ பண்ணும்போது எல்லா கடையிலுமே போயிட்டு ஃபுட் ரிவ்யூ பண்ணுவார். அவருக்கு வந்து எது வந்து பாசிட்டிவ் எது நெகட்டிவ்ன்றது அப்சல்யூட்லி 100% அவருக்கு நல்லா தெரியும். அப்படின்னும் போது அவர் கொடுக்குற ஒரு பொருள் வந்து எந்த அளவுக்கு மக்களை போய் ரீச் ஆகணும் அப்படின்றது அவருக்கு தெரியும். ஸோ அதே மாதிரி தான் இப்போ மே டேன்றதுனால 1 ரூபாய்க்கு வந்து ஒரு பிரியாணி கொடுத்துருக்குறாரு. இது வந்து தரம் அருமையாக இருக்குது. ஏன்னா பகோடா பாய்ஸ் பிரியாணி பாயிண்ட் ஓப்பன் பண்ண நாளுக்கும் நான் வந்திருக்கேன். அவரை கண்டினியூஸாக நான் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் ஃப்ரம் 2016 ஆன்வர்ட்ஸ். ஸோ இப்போ வந்து அவரை ஃபாலோ பண்ணுறதுனால அவர் இப்போ இன்னைக்கு 1 ரூபாய் பிரியாணி போட்டிருக்காங்கன்னா நான் ஃபேமிலியோடு வந்திருக்கேன். என் ஒய்ஃபு, என் பொண்ணு எல்லாரையும் கூட்டின்னு வந்திருக்கேன். இது வந்து வெயிலையும் வந்துருவீங்களே சார்? அதுதான், இது வந்து ஒரு ஃபேமிலி ஈவெண்ட் மாதிரி ஆகி போயிடுச்சு. இப்போ அது சாப்பிட்றதே ஒரு பெரிய ஃபங்க்ஷன். ஆமாம், ஃபங்க்ஷன் மாதிரி ஆகி போயிடுச்சு. 1 ரூபாய்க்கு எப்படி இருக்குது, ஜஸ்ட் இது ஒரு அனுபவம். ஒரு பப்ளிக் வந்து சாப்பிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு டேஸ்ட் பண்ணுறதுக்காக கூப்பிட்டேன். அவங்களும் என்னோட கோஆப்ரேட் பண்ணாங்க. ஜாலியாக இன்னைக்கு லீவு தானே, அதனால வந்துட்டாங்க. வந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம். சூப்பராக இருக்குது, பிரியாணி அருமையாக இருக்குது, தரமாக இருக்குது. ஹாப்பி மேடே, உழைப்பாளர் தின வாழ்த்துக்கள் அனைவருக்கும். மேடம் சொன்னாங்களா? ஆனா இது எல்லாருக்குமே போய் சேரணும். எல்லாருமே காஸ்ட்லியா வாங்கி சாப்பிட முடியாதுல. அந்த 1 ரூபாய் அந்த உழைப்பாளர் தினத்துல கொடுக்கறது, டெய்லி தினக்கூலி அந்த மாதிரி வேலை செய்யறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆனா இது அவங்கள போய் சென்றடைஞ்சு அவங்க வந்து வாங்கி சாப்பிட்டாங்கன்னா இன்னும் மகிழ்ச்சியா இருக்கும். இதே மாதிரி எல்லாருமே பண்ண நல்லா இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கும். அவங்களோட வசதியை பொறுத்து தானே இருக்கு. கோயம்பேட்டில் போன வாட்டி இதே மேடு அன்னைக்கு போட்டாங்க. ஆனால் அப்போ என்னால் வர முடியல. நான் கோயம்பேடு சர்க்கிள் தான். அப்போ என்னால் வர முடியல. அப்போ வந்து ஒரு பிராங்க் மாதிரி ஒரு ஃபன்னாக வந்து பண்ணார்.
இப்போ கடை ஓபன் பண்ணதுனால அது அவராகவே பண்ணணும், இது வந்து மக்களுக்கு போய் ரீச் ஆகணுன்றதுனால அவராகவே இப்போ போட்டிருக்காரு. அது ஒரு ஜாலி ஃபன்னா போயிட்டு இருந்தது போன வாட்டி கோயம்பேடு. நல்லா இருக்கு, ரூபாய் கம்மியா இல்லாம எல்லாமே ரொம்ப நல்ல தரமா இருக்கு, குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. உங்களுக்கு எப்படி இருக்கு? இல்ல பீஸ் கூட இருக்குங்க, பீஸ் கூட இருக்கு. ₹1 கூட நிறைய பீஸ் இருக்கு. ₹1 நல்ல தரமான பிரியாணி. நல்ல தரமான டேஸ்ட்ல எப்படி இருக்கு உங்களுக்கு? நல்லா இருக்கு, பெர்ஃபெக்ட்டா இருக்கு. பெர்ஃபெக்ட்டா இருக்கு. Thank you. அது இந்த வெயில்ல சுட சுட சாப்பிடுறதுக்கு இன்னும் நல்லா இருக்கு. அந்த இது குவாலிட்டி சூப்பரா கொடுத்திருக்காரு. சூப்பர் மேடம். Thank you. கண்டினியூ பண்ணுங்க. ₹1 பிரியாணி கொடுக்குறது பெரிய விஷயம். அது இன்னைக்கு கொடுக்குற ஒரு உழைப்பாளர் தினம் அன்னைக்கு ரொம்ப நல்ல விஷயம் தான். ஸோ நிறைய பேர் மக்கள் வந்து சாப்பிடுவாங்க, ஒரு நல்ல விஷயமா நான் நினைக்கிறேன் ப்ரோ. சரி ப்ரோ, ₹1 கொடுக்குறாங்கல்ல ப்ரோ, அதோட டேஸ்ட் எப்படி இருக்கு? டேஸ்ட் பக்கா ப்ரோ, பக்கா. நான் ஒரே வார்த்தை சொல்றீங்க. அவன் வேற ஒன்றும் சொல்ல இல்லை ப்ரோ, ₹1 கொடுக்குறது பெரிய விஷயம். அது பிரியாணி பீஸோட கொடுக்குறது ரொம்ப பெரிய விஷயம். ஆமா ப்ரோ, ₹1 கொடுக்குறாங்க, சின்ன சின்ன பீஸ் அந்த மாதிரி ஏதாவது இருக்குங்க? இல்லை இல்லை கரெக்டாக ப்ரோ, ₹50 வாங்கினா இதே தான் கொடுக்குறாங்க. ₹1 கொடுக்குறது சூப்பரான விஷயம். டேஸ்ட் அண்ட் குவாலிட்டி எப்படி? நீங்க கடையில சாப்பிட்றீங்களா ஆல்ரெடி? இன்னும் இல்லை ப்ரோ, சாப்பிடல ப்ரோ. கடைக்கு போகலையா? போகல ப்ரோ, ஃபர்ஸ்ட் டைம் இங்க தான் வரீங்க? டைம் இங்கே தான் வரும். ஓகே ப்ரோ, ஓவராலா எப்படி இருக்கு? ஓவரால் குட் ப்ரோ, 5 ஸ்டார் கொடுத்துறேன். நீங்க எப்படி இருக்கு டேஸ்ட்? ₹1 எப்படி இருக்கு? ₹1 பிரியாணின்றது இப்போ வரைக்கும் யாரும் போடல. நீங்க புது இனிஷியேட்டிவ் எடுத்து அதுவும் உழைப்பாளர் தினம் அன்னைக்கு போட்டிருக்கீங்க, அது உண்மையாலுமே பாராட்டக்கூடிய. நான் இல்லை, அவரு உங்க சேனலுக்கு வந்து என்னோட வாழ்த்துக்கள், நன்றி. அருமையாக இருந்துச்சு, அண்ணாக்கல்ல சாப்பிட்ற மாதிரியே இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. பாருங்க 2 பீஸ் வச்சுருந்தாங்க, ஒரு லெக் பீஸ். இதில் கடையில் போய் வாங்கினா கூட லெக் பீஸ் கிடைக்க மாட்டேது ப்ரோ. ₹1 லெக் பீஸ்லாம் ரொம்ப அதிகம் எனக்கு தெரிஞ்சு. அதுவும் நம்ம உழைப்பாளத்தில் ரெண்டுத்துக்கு போட்டது ரொம்ப அருமையாக இருந்துச்சு. பாருங்க பிளேட்டே காலி ஆயிடுச்சு, அவ்வளோ அருமையாக இருக்கு. அடுத்த ரவுண்டு எங்க கூட்டத்தை பார்த்தா கிடைக்கவே தெரியல. இருக்கிற கூட்டம் இங்க பாருங்க எங்க நிக்குது, இங்க இருந்து சிக்னல் தாண்டி போயிட்டு இருக்கு கூட்டம். விட்டா அண்ணன் கிடைக்கவே போயிட மாட்டேன் கூட்டம். என்ன எப்ப முடியும்னு தெரியல. நல்லா இருக்கு, அருமையா இருக்கு பிரியாணி. முடிஞ்சா பெரிய விஷயம் கிடைக்காது. ₹1 என்ன கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? இப்ப சென்னையில ₹1 முட்டாய் கூட விற்கிறதுக்கு இப்ப நிறைய யோசிக்கிறாங்க. நிறைய கடையில ₹1 முட்டாய் கூட இருக்கிறது இல்ல. ₹1 பிரியாணி தரதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் எனக்கு தெரிஞ்சு. பக்கடா பாய்ஸ் நல்லா இருக்கணும், அவ்வளவுதான். ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ, வணக்கம். ப்ரோ மே 1 ₹1 பிரியாணி போட்டீங்களா, அதை பற்றி சொல்லுங்க. உங்க வீடியோல சொல்லிட்டீங்க, ஏன் சொல்லுங்க. ஸோ ₹1 பிரியாணின்றது ஒன்றும் இல்லை, இது வந்து உழைப்பாளர் தான், பேருக்கு ஏற்ற மாதிரி உழைப்பாளர்களுக்காக பண்ணுற ஒரு விஷயம் தான் இது. இது வந்து எதுவும் வந்து ஒரு லாப நோக்குக்கோ ஒரு ப்ரொமோஷன்ன்ற நோக்குக்கோ பண்ணுறது கிடையாது. ரொம்ப நாளாக பண்ணிட்டு இருந்தது தான். இது கடைக்காகன்ட்டு கூட பண்ணல, நம்ம சேனல் மூலமாக பண்ணது. ஏன்னா நம்மளுடைய ஆடியன்ஸ் வந்து நிறைய உழைக்கும் மக்கள், ஏன்னா பட்ஜெட் ஃபுட் ரிவ்யூஸ் பண்ணுறதுனால நிறைய மக்கள் கொடுப்பாங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம சார்பாக ஏதோ ஒன்று போகணும், நம்ம ஒன்று சம்பாதிக்கணும், அது ஒன்று கொடுக்குறோம். வருஷத்தில் ஒரு நாள் கொடுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. டேக்ஸ் கட்டுறோம்ல, கவர்மெண்ட்டுக்கும் கட்டுறோம், மக்களுக்கும் கட்டுறோம், அவ்வளோ. இப்போது லைஃப் வந்து நிறைய பேர் நிறைய விஷயத்தை கற்றுத்தரும். எனக்கு வந்து இந்த சென்னை வாழ்க்கையை விட வெளிநாட்டு வாழ்க்கை எனக்கு நிறைய கற்றுக் கொடுத்தது. ஏன்னா வந்து ஒரு இங்கே ஒரு ₹500 நோட்டு மாதிரி துபாயில் வந்து ₹500 திராம் நோட்டு இருக்கும். அதான் பெரிய நோட்டு. அந்த ஒத்த நோட்டை கொடுத்தா எங்கள் அப்பா வந்து நீ போய்க்கோ. அப்போ வந்து இப்போலாம் வந்து ஜாப் விசாவில் தான் போகணும். அப்போல்லாம் டூரிஸ்ட், அப்போ 2015 வந்து ஜாப் விசிட் விசாவில் போய் ஜாப் நிறைய பேர். அப்படி போய் மாட்டிக்கிட்டு ஆள் தான் நானும் போய் மாட்டிக்கிட்டு எப்படி தேடணும்னு தெரில, எதுவும் தெரில. மலையாளி இருக்கிற ரூம்ஸு, எனக்கு பாதி மலையாளம் இப்போ கொஞ்சம் தெரியும், அப்போ குறைச்சி கூட அறியல. அப்படி இருக்கிற டைமில் நம்ம இருந்த இடத்துக்கு பதில் ஒரு தமிழ் பேர் தான். அவன் வந்து எனக்கு இந்த பிரிண்ட் அவுட் ஜெராக்ஸ் எடுத்து கொடுப்பான் எனக்கு இன்டர்வியூ போகிறதுக்கு. எல்லா இடத்துக்கும் போயிட்டு அந்த காலத்தில் இந்த கமல்ஹாசன் சார் படத்தெல்லாம் பார்ப்போம்ல, வறுமை நிரப்புக்கப்பா ஏதோ ஒன்று இந்த போயிட்டு நோட்டீஸாக கொடுப்பாங்கல்ல, நோட்டீஸ் கொடுப்பாங்க இல்லையா. துபாயில் அப்படி இருந்துச்சு 2015. 2015 இந்தியாவிலேயே பெட்டரா இருக்கும். அங்கே எத்தனை பேர் ரெசியூமே கொடுப்பாங்க, நான் கொண்டு போய் கொடுப்பேன். ஆனால் என் கண்ணு முன்னாடி எடுத்து ட்ராஷில் போடுவாங்க. இதெல்லாம் நான் நிறைய பார்த்தேன். இப்போ போவேன், அவ்வளோ தேடி போவேன், இன்டர்வியூக்கு அக்செப்டும் நடக்காது, ஏதாவது ஒரு மேஜர் வாக்கியம் தான் போவேன். இப்படியே போயிட்டு இருந்தேன். போகும்போது தான் எனக்கு இப்படியே இந்த 500 திராம்ஸ் வந்து இப்படி அலைஞ்சு என் காசை விட்டேன். 45 நாள் வீசாவில். இது வந்து ஒரு 10-15 நாளுக்கு அப்புறமே இந்த பையன் சொன்னல, ஒரு ஜெராக்ஸ் கடையில் வேலை சுற்றேன், அவன் எனக்கு கொஞ்சம் க்ளோஸ் ஆகிட்டான். அவன் ராமநாதபுரம் பையன் தான் க்ளோஸ் ஆகிட்டான். அதனால் அவனோட கஷ்டங்கள்லாம் எனக்கு சொல்லுவான், நானும் சொல்லுவேன். சொல்லிட்டு என்கிட்ட காசே இருக்காதுடா, நான் நைட்டு சாப்பிட மாட்டேன், சாப்பிடாமே தூங்கிடுவேன், காலைல வந்து ரூமில் சாப்பாடு போடுவாங்க ஃப்ரீயா, அது மட்டும் சாப்பிடுவேன், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட சொல்லிட்டு இருப்பேனா. ஒரு நாள் நான் இதுக்கு வந்து பேசும்போது ஊருக்கு அதெல்லாம் பேசிட்டு இருக்கும்போது, மச்சான் நான் என்ன பண்ணலாம், நம்ம 2 பேரும் ஆளுக்கு ஒரு நாளைக்கு ஒரு திராம் யூஸ் பண்ணுவோம்டா. ஒரு நாள் நான் செலவு பண்ணுறேன், ஒரு நாள் நீ செலவு பண்ணு, நம்ம சாப்பிட்லாம். அங்கே வந்து சங்கீதா இருக்கும், சங்கீதா ரெஸ்டாரண்ட்டில் ஒர்க் பண்ண அந்த அண்ணன் உங்களுக்கு பேர் கூட எனக்கு தெரியாது. சங்கீதா ரெஸ்டாரண்ட் இருக்கும் அங்கே, கராமா, அந்த ஏரியா பேர் கராமா, அல் கராமா அப்படின்றது அந்த ஏரியா பேர்.
அல்கராமா பார்க் பக்கத்துல இருக்கிற சங்கீதா. சென்னை தமிழ்நாடு சங்கீதா தான் அங்கே இருக்கு பிரான்ச், அந்த பிரான்ச், துபாய் பிரான்ச். அங்க இருக்க ஒரு அண்ணன் பிரியாணி எல்லாம் முடிஞ்சிட்டு வேஸ்டா போதும் அதை ஒரு பைக் எங்களுக்கு கொடுப்பாரு. தம்பி நீங்க சாப்பிடுங்கப்பா, சாப்பிட்ற நீங்க சாப்பிட்டு போங்க அப்படின்னு கொடுப்பாரு. அது வந்து அவர் வந்து எடுத்து அதை விற்கலாம், அவர் பசங்க எடுத்துட்டு போகலாம், அவங்க எடுத்துட்டு போகலாம். அவர் எனக்கு ஒரு பைக் கொடுத்ததும் பில்லிங்ல சொல்லிட்டு தான் கொடுப்பாரு. அவங்க டீமை ஏமாத்தவங்க எனக்கு ஒரு பைக் இட்லி வரும், 2 இட்லி ஒரு நாள் சாப்பிடும். 2 இட்லி சாப்பிட்டா பெரிய விஷயம். சில கடைகள் இங்கெல்லாம் கிடைக்கும். அதை தாண்டி சட்னி, இந்த இது இருக்குல்ல பூரி மசாலா, இதெல்லாம் கிழங்கு, இதெல்லாம் தனி காஸ்ட். இப்போ நிறைய ஆஃபர்ஸ் தான் வந்துருச்சு. இன்ஸ்டாகிராம் வந்து எல்லாம் கூட ஆஃபர் வருது. நானே இன்ஸ்டாகிராம் வீடியோஸ் பார்க்குறேன். அப்போ இதான் விலை. ஒரு இது வாங்கிட்டு இந்த ஒரு இட்லி வச்சு நாங்கள் நைட்டு முடிப்போம். மச்சான் நீ சாப்பிட்டோம் சூப்பர் அப்படின்னு சந்தோஷமா பேசுவோம். பக்கத்துலேயே பார்க் இருக்கும், உட்காந்து பேசிட்டு 12 மணிக்கு போவோம். நாளைக்கு என்னடா இன்டர்வியூ போகிறேன் அவன் கேட்பான். அவனும் அவன் கடைக்கு வந்து இன்டர்வியூ இந்த ஹெச்ஆர் யாராவது வராங்கன்னா என்ன கனெக்ட் பண்ணி விடுவான். இப்படி தான் என் வாழ்க்கை போச்சு. அந்த 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 ₹1 இட்லி வாங்கி சாப்பிட்டது அது பெரிய இம்பாக்ட் பண்ணிச்சு. அப்போதான் கஷ்டப்படுற ஃபீல் வாழ்க்கையில வந்துச்சு. ஏன்னா அம்மா அப்பா கூட இருக்கும்போது இதெல்லாம் தெரியாதுல்ல. நம்மளே நம்மளை பார்த்துக்கிட்டு ஏதோ ஒரு காசை சேர்த்து இதெல்லாம் நான் படத்தில் பார்த்த மாதிரி வாழ்ந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. அதனாலே சொல்கிறேன், எனக்கு அனுபவமாக ரொம்ப விஷயத்த ஆழமாக புரிய வச்சுது. இந்தியன்ஸ்னா வந்து நீ வெறும் ப்ரௌன்ஸ் அப்படிதான் வெள்ளாட்டுக்காரன் பார்ப்பான். நாங்கள் இன்டர்வியூ போவோம், இந்தியன்ஸை ஓரமாக உட்கார வைப்பான், நமக்கு கீழே பாகிஸ்தானி உட்கார வைப்பான், அவனுக்கு கீழே பங்களாதேஷி உட்கார வைப்பான். என்ன இது? ஆமா, இதெல்லாம் நீங்க இங்கதான் அடிச்சுக்கிட்டு மதம் ஜாதி கர்மம் எல்லாத்தையும் அடிச்சு அவங்க நம்மளை மதிக்கவே மாட்டானுங்க. நம்ம நீங்க இன்டர்நெட்ல கமெண்ட் போட்டு கொடுத்தாதான் நம்ம லாய்க்கு. நம்ம இறங்கி நான் வந்து அஸ் இந்தியனா நம்ம இறங்கி இப்போ சுந்தர் பிச்சை மாதிரி இருக்கிற பர்சன் மாதிரி எல்லாருமே ஒருத்தவங்களும் மேலே வரணும். வந்தாதான் நம்ம இதை ஆதிக்கம் பண்ணணுன்ற ஒரு விஷயம் இல்லை. நம்மளை கீழே பார்க்குறவன் நம்மளை ஈக்குவலாக பார்க்கணும். நம்மளை மேலே பார்க்கவே தேவையில்லை. நம்மளை பார்க்கணும்னு நம்ம நினைக்கவும் கூடாது. அதான் சமத்துவம் சொல்லி கொடுத்தது தமிழ்நாட்டு மண்ணு. அந்த மாதிரி ஈக்குவலாக பார்க்குற மாதிரி இந்தியர்கள் எல்லாருமே வேர்ல்ட் ஃபார்வர்ட் வரணும். அது வந்து எனக்கு துபாயில் இருக்கும் இதெல்லாம் தோணும், இப்படி வரணும் அப்படி வரணும். நாங்கள் எப்பவும் டார்கெட் பண்ணுறது வந்து கோயம்பேடு மார்க்கெட்டை பிளான் பண்ணுவோம். ஏன்னா அங்கே தான் வந்து மூட்டை தூக்குற மக்கள் அதிகமாக வருவாங்க. ஏன்னா வளர்ச்சி நைட்டு ஃபுல்லாக தூக்கிட்டு காலைல வருவாங்க. நாங்கள் ஒரு 10 மணிக்கு போய்டுவோம், 10-11 போய்டுவோம். போயிட்டு இறங்கணும்னா அவங்க வந்துட்டு அப்போ தான் வந்து டீலாம் குடிச்சிட்டு வருவாங்க. வெள்ளை பிரியாணி கூட கரெக்டாக இருக்கும், அவங்களுக்கு கரெக்டாக சாப்பிட முடிச்சு கரெக்டாக இருக்கும். இன்றைக்கி தான் நம்ம கடை வந்துருக்குமே இங்கே போடலாம்னு பார்த்தோம். ஆனால் இங்கே இருக்கிற இந்த இடம் தெரியும்ல, கடை ஓப்பனிங் பார்த்துருப்பீங்க. இந்த இடம் கூட்டத்தை தாங்காம தான் மெயின் ரோட்டில் போட்டோம். இல்லை அங்கே போட்டது தான் நல்லது. ஏன்னா அவ்வளோ க்யூவில் நின்றுந்தாங்க. இங்கே க்யூ நின்னா அந்த ரோடே வராது. இதுதான் இது எப்படி எல்லா வருஷமும் எல்லா வருஷமும் நடக்கும். இதுக்கப்புறம் எத்தனை பிரான்ச் இருந்தாலும் அத்தனை பிரான்ச்லேயும் தனித்தனியாக நடக்கும். என்கிட்ட ஒரு ஃப்ரான்ச்சைஸியாக நடந்தாலும் அந்த ஃப்ரான்ச்சைஸிக்காரங்க எடுக்கிறவங்க வந்து இதை பண்ண விருப்பப்பட்டாலும் சரி பண்ணலாம். அவங்க விருப்பமே படலை அப்படின்னு நினச்சாலும் என் காசை போட்டு அந்த பிரான்ச்சில் பண்ணலாம். ஓகே ப்ரோ, எல்லா வருஷமும் பண்ணுங்க. தேங்க்யூ. கண்டிப்பாக. அப்போ எனக்கும் ஃப்ரான்ச்சைஸி கொடுங்க. ஃப்ரான்ச்சைஸி கொடுங்க. உங்களுக்கு ஒன்று எடுத்துன்னு போங்க, எனக்கு ஒன்று நாங்கள் எடுத்துன்னு போங்க. எல்லாத்துக்கும்